வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதனால மேசராசிக்காரங்க இந்த மாதம் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவாங்க. வேலை சார்ந்த விஷயங்கள்ல தீவிரமாக இருப்பாங்க. ஆனா அதே நேரம் வேலைகள்ல அலைச்சல்களும் சிரமங்களும் அதிகமாகவே இருக்கும். டென்ஷன் இல்லாம நிதானத்தோடு செல்விட்டு வருவது நன்மையை கொடுக்கும். பொதுவாக ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷனும் குழப்பமும் அதிகமாக தான் இருக்கும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது, பதட்டத்துல ஏதோ ஒரு வார்த்தைகளை வர்றது, இந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பட் மேசராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு. அதனால பெரிய அளவில் சங்கடம் இல்லை. பட் காரியங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. குறிப்பாக இந்த மாதம் பிரயாண அலைச்சல்கள் கூடுதலாகவே இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அல்லது வேற ஏதாவது முக்கிய விஷயங்களுக்காக பிரயாணம் செய்ய வேண்டிய அமைப்புகள் இருக்கலாம். குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற வயதினர்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படும். அது சார்ந்த விஷயங்கள் ரொம்பவும் மும்முரமாக ஈடுபட்டு வருவீங்க. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், கொடுக்க வாங்க விஷயங்கள், இதை பற்றின சிந்தனைகள், செயல்பாடுகள் அதிகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தையும் கொடுத்து வரும். இதே போல பெற்றோர்களுடைய விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க வகையில் சில சுமமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வீடு நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும். அதற்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் கூட இந்த மாதம் நல்லபடியாக அமையும். ஏதோ ஒரு வகையில பொருள் வரவுகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானம் தேவை. புதிய விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்ல அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். பட் அதே நேரம் இது சார்ந்த விஷயங்களை நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து வருவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஈடுபாடுகள் அதிகமாகும். கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சாதகமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில காதல் விஷயங்களை பெருசாக ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கலகலப்போடும் உற்சாகத்தோடும் காணப்பட்டு வருவாங்க. உடன் இருப்பவங்களோட அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் என்பது போகும். இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கல்வி வித்தைகள்ல சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வாக்கில சாதகமான அமைப்புகள் இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடுகள் இருக்கும். விருந்து விழாக்களில் பங்கேற்கக்கூடிய அமைப்புகள், பழைய நட்புகளை பார்த்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பெரும்பாலும் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யுது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரிய அளவு தொந்தரவுகள் எல்லாம் சமாளிச்சுக்குவீங்க. உஷ்ண ரீதியான தொந்தரவுகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான் இருக்கு. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். வேலை விஷயங்கள் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்ட முடியும். பட் அதே நேரம் இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே மாட்டு வர சமாச்சாரங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கங்க. கொஞ்சம் கண்காணிப்போடு இருந்து வாங்க. எதிலும் அலட்சியம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு ஒரு தொழில், வேலை, உத்தியோகத்தில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு செயல்படுது. இது சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள் அதிகமாக தான் இருக்கும். கவனம் தேவை. சில திடீர் யோக நிலைகள்ல இந்த அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். ஓராளம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனநிலையில கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். மற்றபடி விஷயங்கள், காரியங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. அலைச்சல் இருக்கும். பட் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் பார்த்து வருவீங்க. உடன் இருப்பவங்களோட தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.